நம்முடைய இந்த காலத்திற்கு சற்று முன்னால ஒரு 2 நாடக மேதைகள் தமிழில் தோன்றினார்கள். நான் அவர்களுடைய காலத்தை முதன்மைப்படுத்தி நாங்கள் என்னுடைய உரை அமைச்சு கொண்டு விரும்புகிறேன். 2 பேர். அது ஆங்கிலேயர்களுடைய காலம். மராட்டியர்களுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட நிறைவுற்று ஆங்கிலேயர்களுடைய கை ஓங்குகிற காலத்தில் தோன்றியவர்கள் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளும் பம்மல் சம்பந்தனார் என்கிற 2 பேரும் நாடகக்காரர்கள். ஒருவர் கிராமத்து நாடகங்களை புதுக்கி புதுமை செய்து அதை மெருகிட்டு மக்களிடமே திருப்பி கொடுத்தவர் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். இன்னொருவர் படித்தவர்கள் மத்தியிலே நாடகத்தை நடத்திய பம்மல் சம்பந்தனார். 2 பேரும் 2 இமயங்கள் நாடகத்துறையை பொறுத்த வரைக்கும். எந்த காலம்? ஆங்கிலேயர்களுடைய காலம். 1867ஆம் ஆண்டு பிறந்த சங்கரதாசர், அவருக்கு அப்போ சங்கரதாஸ் சுவாமிகள்னு பேர் கிடையாது, சங்கரதாசர். அவர் தூத்துக்குடியில் பிறந்தவர். ஒரு எளிய உப்பளத்தில் வேலை செய்த ஒருவருடைய மகன், உப்பள கணக்கராக பணி செய்தவர். அப்போது கிராமங்களிலே நடந்த நாடகத்தை எல்லாம் பார்த்து அவருக்கு ஆசை வந்து அவரும் முகத்திலே அரிதாரம் பூசிக்கொண்டு நடிக்க வேண்டும்னு போய் நாடக குழுவில் சேர்ந்து நடிக்கிறார். அந்த காலத்தில் என்ன நாடகம்? பெரும்பாலும் புராண இதிகாசங்கள் தான் நாடகங்கள் இல்லையா? அதில் இந்த சங்கரதாசர் நடிக்கிறார். ஆள் எப்படி இருப்பார் அப்படின்னா, இப்போ அவருடைய ஒரு சில படங்கள் மட்டும் கிடைக்குது. ஏன்னா 1922 அவர் மரணம் அடைந்தார். அவருடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு 4 படங்கள் கிடைக்கின்றன. ஆள் எப்படி இருப்பார்னா, நல்ல அடர் கருப்பு, தொட்டு வச்சுக்கலாம் பொட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கருப்பு. நல்ல எங்களுடைய தெக்கத்தி பக்கம் சொல்லுவாங்க, நல்ல உயரம், நல்ல பருமன், அப்படின்னா ஓங்கு தாங்கான உடம்பும்பாங்க. அப்படி நல்ல ஓங்கு தாங்கான உடம்பு சங்கரதாசருக்கு. அவர் நாடகத்தில் ஏற்கக்கூடிய வேஷம் எல்லாம் என்ன மாதிரியான வேஷம் தெரியுமா? பெரும்பாலும் புராணங்களில் இதிகாசங்களில் வர்ற அசுர வேஷம். பீமனாக, கடோத்கஜனாக, ரண்யனாக, யமதர்மனாக, சனீஸ்வரனாக என்று அசுர வேஷங்களை தாங்கி நடிக்கிறதுல அவர் சிறப்பிடம் பெற்றவர். ஏன்னா அப்போதான் அந்த வேஷம் தான் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அருமை பெரியோர்களே, இரவு 10 மணிக்கு தொடங்கி காலையில் சூரிய உதயம் வரைக்கும் விடிய 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 கிராமங்களில் திறந்த வெளி மண்மேடைகளில் நடக்கிற நாடகங்கள் அவை. சங்கரதாசர் வேடமிட்டு நடித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாடகம் சத்தியவான் சாவித்திரின்னு ஒரு நாடகம். சத்தியவான் சாவித்திரி நாடகத்தினுடைய கரு என்ன அப்படின்னா, சாவித்திரி பதிவிரதைகளில் ஒருத்தியாக சொல்லப்படுபவள். கணவனுடைய உயிர் பறிபோகும் என்று தெரிந்தும் அவனை திருமணம் செய்து கொண்டு பிறகு யமதர்மனிடம் வாதாடி தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டவள் சாவித்திரி. அந்த கதை நடந்துகிட்டு இருக்கு மேடையில். இரவு 12 மணிக்கு மேடைக்கு யார் வர வேண்டும்னா, சத்தியவானும் சாவித்திரியும் திருமணம் செய்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து உள்ள போறாங்க ஒப்பனை அறைக்குள்ள. இப்ப மேடைக்கு யமதர்மன் வர வேண்டும். யமதர்மனாக யார் வருகிறார்? சங்கரதாசர் வருகிறார். மேடையில் ஒரு கையில் கதாயுதமும் ஒரு கையில் பாசக்கயிறுமாக அப்படி துள்ளி குதிக்கிறார். இரவு 12 மணி. விண்டலமும் மண்டலமும் எண்டிசை இடங்களும் விளங்க நிதி மார்க்கம் அடுப்பேன், 4 வேத விதி மடப்போருக்கு வேன் உலகம் விடுப்பேன் என்று ஒரு விருத்தத்தை பாடிக்கொண்டு சுழன்று ஆடி நடித்து கையிலே உயர்ந்தி இருக்கக்கூடிய மரக்கட்டையினால் செய்த அந்த கதாயுதத்தை ஒரு சுழற்றி அந்த விருத்தத்தினுடைய இறுதியிலே ஓங்கி தரையிலே அடிக்கிறார். பார்வையாளர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நள்ளிரவிலே அவர் கதாயுதத்தை ஓங்கி தரையிலே அடித்தபோது பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்களில் ஒரு அலறல் கேட்கிறது. ஐயோ என்று ஒரு சத்தம் கேட்கிறது. என்னன்னு பார்த்தா, அலறி சாய்ந்த ஒரு பெண், கர்ப்பிணி பெண் என்பதும், இந்த நடிகன் மேடையிலே ஆடி பாடி நடித்து அந்த கதாயுதத்தை ஓங்கி தரையிலே அடித்தானே, அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே இருந்த கரு கலைந்து விட்டது என்பதும் தெரிகிறது. தூக்கிக்கிட்டு வைத்தியர்கிட்ட ஓடுறாங்க. அப்படின்னா வயிற்றிலே இருக்கக்கூடிய கரு கலைந்து போகிற அளவுக்கு எப்படி அவன் நடித்திருப்பான், எப்படி அவன் பாடியிருப்பான், அவனுடைய உடல் மொழி எப்படி இருந்திருக்கும், இப்போ நினைச்சாலும் மெய்சில் இருக்குது. அப்படி ஒரு ஆகிருதி. அதற்கு பிறகு தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எப்போது மேடையிலே யமதர்மன் வேடமிட்டு வந்தாலும் அவருடைய வருகைக்கு முன்பு ஒரு அறிவிப்பு செய்வாங்களாம். சங்கரதாசர் யமதர்மனாக மேடைக்கு வரப்போகிறார், தயவு செய்து கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தால் அரங்கத்தை விட்டு வெளியே போய்விட்டு வருகை காட்சி முடிந்தவுடன் வாருங்கள் என்று அறிவிப்பு செய்வாங்களாம். இது வழக்கமா?
இன்னொரு இடத்துல ரண்யன் நாடகம், ஓம் ரண்யாய நமகன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா பிரகலாதன் ஓம் நமோ நாராயணான்னு சொல்றான். பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப அழகா ரண்யன் அல்லது இணையற்ற வீரன் இன்னொரு மறுவாசிப்பை செய்திருப்பார், ரொம்ப அழகா. ஆனால் இந்த பக்த பிரகலாதாங்கிற நாடகம் வழக்கமான பக்தி நாடகம். அதுல ரண்யனாக நடிக்கிறார் சங்கரதாசர். ஓம் ரண்யாய நமகன்னு சொல்லுன்னா சொல்லாம ஓம் நமோ நாராயணான்னு சொல்றானே தன்னுடைய மகன் அந்த சிறுவனை மிரட்டுகிற காட்சி. அந்த சிறுவன், அந்த நடிக்கக்கூடிய இளம் நடிகன், சின்ன நடிகன், அவனுடைய 2 கால்களையும் பிடித்து ஓங்கி தரையிலே அடிப்பது போல பாவனை செய்வாராம். கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் கத்தினாலாம், ஐயோ படுபாவி, இந்த பிள்ளைய பச்சை பிள்ளைய கொல்ல போறானேன்னு கத்துவாங்களாம். அப்படி நடிப்பார் அவர். இப்படி நடித்துக் கொண்டிருக்கிற போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது பெரியோர்களே. என்னன்னா, கோயில்பட்டிக்கு பக்கத்தில் நாலட்டின் புதூர் என்கிற ஊரில் இந்த மண்ணெண்ணெய் விளக்குகளுக்கு மத்தியில், தீப்பந்த ஒளிக்கு மத்தியில் ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. அது நளதமயந்தி நாடகம். நளதமயந்தி நாடகத்தில் சங்கரதாசர் சனீஸ்வரனாக நடிக்கிறார். சனீஸ்வரன் எப்படி இருப்பான்? நம்முடைய புராணங்களில் சொல்றாங்க, அவனுக்கு வாகனம் காக்கை, உடலெல்லாம் கருப்பா இருக்கும், உடலெல்லாம் கரி பூசி இரவெல்லாம் நடித்து அந்த நளனையும் தமயந்தியும் படாத பாடுபடுத்துவான் சனீஸ்வரன். காலையில் மங்களகரமாக முடியணும், நம்முடைய நாடகங்கள்லாம் மங்களகரமாக முடியும். அப்படி மங்களகரமாக முடிச்சுட்டு அவர்கள் இருவரும் சேர்ந்து மங்கள வாழ்த்து பாடணும். நாடகத்தில் கிராமங்களில் ஒரு நம்பிக்கை உண்டு. விடிய விடிய அரிதாரம் பூசி மேடையிலே சலங்கை கட்டி ஆடக்கூடிய நடிகர்கள் விடியும் போது நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஊராரெல்லாம் வாழ வேணும்னு பாடினால் ஊரில் மழை பெய்யும் என்பது எளிய கிராமத்து மக்களின் நம்பிக்கை. அந்த 2 நடிகர்களும் மங்கள வாழ்த்து பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இவர் ஒப்பனையை கலைக்க வேண்டும். யாரு? சனீஸ்வரனாக நடித்த சங்கரதாசர். உடம்பெல்லாம் கரி பூசி இருக்கிறாரு. ஒப்பனையை கலைப்பதற்கு சும்மா முகத்தை தொடச்சா மட்டும் பத்தாது, குளிச்சாத்தான் அந்த ஒப்பனை போகும். அதற்காக அந்த ஊரினுடைய கிணற்றடிக்கு போகிறார். அதிகாலை நேரம், விடிஞ்சும் விடியாமலும் இருக்கிற அந்த மசண்டை நேரம்னு சொல்லுவாங்க தெக்கத்தி வழக்கில். அந்த நேரத்தில் இவர் ஒப்பனையை கலைப்பதற்காக கிணற்றை நோக்கி போகிறார். அந்த அதிகாலை நேரத்தில் கிணற்றிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி சமூகத்தைச் சேர்ந்த பெண் நிமிர்ந்து பார்த்தாள். அந்த இடத்திலே இரத்த நாளங்கள் வெடித்து அதே இடத்துல விழுந்து இறந்து போனாள். அதான் ரத்தம் கக்கி சாகிறதுன்னு சொல்றோம்ல, அதான். அதிர்ச்சியில் இரத்த நாளங்கள் வெடித்து ரத்தம் கக்கி செத்து போனான். சங்கரதாசர் அப்படியே திகைத்து நின்று விட்டார். எதனால? அந்த ஆளினுடைய வேஷத்தை பார்த்து அதிர்ச்சியில் அவள் இறந்து போனாள். அப்போ சங்கரதாசர் முடிவு செய்கிறார், நான் முகத்திலே பூசுகிற இந்த அரிதாரம் மக்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். ஆனால் நான் முகத்திலே பூசுகிற அரிதாரம் தொடர்ந்து அசம்பாவிதங்களையே தந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இது எங்க உச்சத்துக்கு போயிருச்சு, ஒரு அப்பாவி பெண்ணுடைய உயிர் போய்விட்டதே என்று வருந்தி, இனிமேல் என் வாழ்நாளில் ஒருபோதும் முகத்தில் அரிதாரம் பூச மாட்டேன் என்று முடிவு செய்து அந்த நேரமே நாடகத்துறையை விட்டு காவி காஷாயத்தை கட்டிக்கொண்டு இங்கே இருந்து காசிக்கு போகிறார். நடந்தே போறார். எதுக்கு? அந்த பெண் இறந்த பாவத்தை தொலைப்பதற்கு. காசிக்கு போய் அங்கிருந்து கயாவுக்கு போய் கங்கையில மூழ்கி கயாவுக்கு போய் தலையை மொட்டையடித்து கொண்டு தனக்குத்தானே காரியம் செய்து கொள்கிறார். அதுக்கு ஆத்ம பிண்டம்னு பேரு. தனக்குத்தானே காரியம் செய்து கொண்டு அங்கே இருந்து மீண்டும் வந்து இலங்கையினுடைய கதிர்காமம் வரைக்கும் போறார். கோயில் கோயிலா போறார் அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு. இனிமேல் ஒருபோதும் முகத்தில் அரிதாரம் பூச மாட்டேன் முடிவு பண்ணார். அருமை பெரியோர்களே, ஒரு மகத்தான கலைஞன் தன்னுடைய முகத்திலே பூசிய அரிதாரம் தொடர்ந்து அசம்பாவிதங்களை தருகிறது என்று இனிமேல் முகத்தில் அரிதாரம் பூச மாட்டேன் என்று சொன்னான். அவன் தமிழ்நாட்டுக்கு திரும்போது தாடியும் மீசையும் ஜடாமுடியுமாக ஒரு சாமியார் கோலத்திலே வந்து சேர்ந்தான். அப்போதுதான் அவர் சங்கரதாச சுவாமிகள் ஆனார். இது நாடகத்துறைக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. உடனே புதுக்கோட்டையில் இருந்த மான்பூண்டியா பிள்ளை என்பவர், கஞ்சிரா வித்வான் மான்பூண்டியா பிள்ளை என்பவர் சொல்றாரு, இங்க வாப்பா, நீ இனிமேல் முகத்தில் அரிதாரம் பூச வேண்டாம். சரி, உன்னுடைய சபதம் சரிதான், உன்னுடைய விரதம் சரிதான். ஆனா நீ மற்றவர்களுக்கு நாடகம் சொல்லிக் கொடுக்கலாமே. நீ இப்போ நாடக வாத்தியாரா மாறலாமே. நாடகம் எழுது, நாடகத்துக்கு பாட்டு எழுது, நாடகத்தை சொல்லிக் கொடு என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு சங்கரதாசர் நாடக ஆசிரியராக மிளிர்கிறார்.
அருமை பெரியோர்களே, அதற்கு பிறகு ஏறத்தாழ 50 நாடகங்களை திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதுகிறார். வள்ளி திருமணம், அச்சந்திர மயான காண்டம், பவளக்கொடி, தூக்கு தூக்கி உள்ளிட்ட 50 நாடகங்கள். இன்னைக்கு அதில் 16 நாடகங்கள் தான் கிடைக்குது. தமிழர்களுடைய வரலாற்று குருட்டுணர்வு, நம்முடைய முந்தைய தலைமுறையில் இருந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பல நாடக பணுவல்கள் இன்றைக்கு கிடைக்கவில்லை. நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்லுவது உண்டு, அவருடைய இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த 16 நாடகங்களை காட்சி காட்சி காட்சியாக படிக்கும்போது நீங்கள் இணையாக ஒரு தமிழ் இலக்கியம் படித்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன், ஷேக்ஸ்பியரையும் நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகளை வைத்து படிக்கும்போது ஷேக்ஸ்பியர் என்கிற உலக நாடக மேதைக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லை என்னுடைய முப்பாட்டன் சங்கரதாஸ் சுவாமிகள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள்.